ஸ்ரீ அக்னி புராணம் 15ஆம் பகுதி. தீர்த்த யாத்திரை திருத்தலங்கள். தீர்த்த யாத்திரை எல்லோருக்கும் பொதுவானது. தற்போது சுற்றுலா பயணம் என்று அதற்கொரு இலாக்காவை ஏற்படுத்தி நம் நாட்டவர் அன்றி அயல் நாட்டவரையும் அது ஈர்த்துள்ளது. நம் பண்பாட்டின்படி புண்ணிய திருத்தலங்களுக்கு சென்று அங்குள்ள புனித நீரில் நீராடல் வேண்டும். அங்குள்ள ஆலயங்களில் உள்ள கடவுளரை தரிசிப்பதே தீர்த்த யாத்திரை என்று கூறப்படுகிறது. அங்கு ஸ்வர்ணதானம் கோதானம் கொடுப்பது மிகவும் சிறப்பானதாகும். புஷ்கரம். புண்ணிய திருத்தலங்களில் புனிதமானது உயர்ந்தது புஷ்கரம். புஷ்கரத்தின் உள்ளேயே பல புனித இடங்கள் உள்ளன. இங்கு பிரம்மதேவர் மற்ற தேவதைகளோடு வசிக்கிறார். கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று இரவு அதன் கரையில் அன்னதானம் செய்பவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு பிரம்மலோகம் அடைவான். புஷ்கர தீர்த்தத்தில் நீராடுபவன் அதன் கரையில் பித்ருக்களையும் தெய்வங்களையும் ஆராதிக்கின்றவன் 100 அஸ்வமேத யாகங்களின் பலன் பெறுவான். ஓராண்டு காலம் இங்கு வசித்து நீராடி பெற்றோருக்கு சார்த்தம் செய்தால் கடந்த தலைமுறையினரும் நரகலோகம் விட்டு உத்தம லோகம் அடைவர். இங்கு ஜம்பு மார்க்கம் என்ற புண்ணிய தலமும் தண்டு விஷாஸ்ரயம் என்ற ஆலயமும் உள்ளன. கன்னியாசிரமம் என்ற தலம் அதன் அருகே உள்ளது. பல புண்ணிய திருத்தலங்களை தரிசித்ததன் பலனை இது தரும். சோமநாத ஆலயம், பிரபாச கஷேத்திரம், நர்மதை நதி, சர்மன்வதி, சிந்து நதி, சரஸ்வதி நதி ஆகியவை புனிதமானவை. துவாரகை, கோமதி தீரம், பிண்டாரகம் ஆகிய தலங்களுக்கு யாத்திரை மனோபீஷ்டம் சித்திக்க பெறும். பூமி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், பஞ்ச நதிகள், பீம தீர்த்தம், ஹிமாலயம் ஆகியவை ஒன்றுக்கொன்று இணையான தலங்கள். ஆலயங்கள் புனிதமானவை. விநாசினி, நாகோத்பேதம், அகர்த்தனம் ஆகிய இடங்களில் உள்ள குருக்ஷேத்திரத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலான தேவதைகள் அங்கே இருப்பிடம் கொண்டுள்ளனர். இங்கே வசிப்பவன் பகவானை அடைவான். இன்னும் வடக்கே பல தலங்கள் கூறப்பட்டிருப்பினும் காசி கஷேத்திரம் சிறந்தது, உயர்ந்தது, மேலானது. ராஜகிரகம், சாலக்கிராமம், காளிகட்டம், வாமன தீர்த்தம், ஸ்ரீபர்வதம், மலைய பர்வதம், தண்டகாரண்யம், சித்திரகூடம், அவந்தி, அயோத்தி, நைமிசாரண்ய வனங்கள் போன்றவற்றிற்கு புண்ணிய யாத்திரை அகத்திலும் புறத்திலும் ஆனந்தம் தரும். கங்கையின் பெருமையை அனைவரும் அறிவர். கங்கை கரையில் உள்ள காசி மாநகரம் மிகவும் சிறப்பானது. காசி குறித்த பல செய்திகள் லிங்க புராணம், சிவபுராணங்களில் கூறப்பட்டுள்ளன. ஸ்ரீபர்வதம் என்ற மலையில் தேவி மகாலட்சுமி வடிவில் தவம் இயற்ற பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு காட்சி தந்து அவள் விருப்பம் நிறைவேற அனுகிரகித்தார். எனவே அது ஸ்ரீபர்வதம் என பெயர் பெற்றது. ஸ்ரீ லக்ஷ்மி. இம்மலை சரிவில் செய்யும் தவம் ஜபதபம் நிலையான பலனளிக்கும். இறுதி காலத்தை இங்கு கழிப்பவர்கள் சிவலோகத்தை அடைவர். ஹிரண்யகசிபுவும் மகாபலியும் இம்மலையில் அருந்தவம் செய்து பகவான் அருள் பெற்றனர். 15ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.